விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல குருவோட இருக்கார். யாரெல்லாம் மேலே படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஹையர் ஸ்டடி பண்ணுங்கள். நான் ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணுன்னு நினைக்கிறேன், அதர் கண்ட்ரி அப்ராடு போகணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்த்தீங்களோ கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. அதே சமயத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த வாரம் கவனம் செலுத்துங்க. இந்த வாரத்தில் வருமானங்கள் நிறைய, செலவுகள் அதை காட்டிலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை, வேலை இருக்குது. வேலையில் யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க, இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் நம்ம நாளாக நான் பிஆருக்கும் க்ரீன் கார்டுக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். அதை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரம் பெரிய அளவில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து முயற்சி பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் அத்தனை காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய சனி பகவான் அவர் 5ஆம் இடத்துல இருந்தால் கூட உங்கள் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. இந்த குரு பார்க்குறனால நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரெக்டாக கம்யூனிகேஷன் பண்ணுங்கள். மீடியேட்டர்லாம் வேண்டாம். இது உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கைட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க, அதை கைட் பண்ணுவாங்க அல்லது ஹெல்ப் பண்ணுவாங்க. 3ஆம் இடம் இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உள்ள ஸ்தானம். அந்த இடத்த குரு பகவான் உங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கார். அத்தனை விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இறை அருளால் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இதுவரைக்கும் லவ் அஃபேர்லேருந்து லவ் பிரேக்கப் பண்ணவங்க ரீயூனியன் ஆவதற்கு, லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கு அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்க, மறுக்கப்பட்டவங்க, தள்ளி போனவங்க அத்தனை பேருக்கும் திருமணத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதுவும் இந்த வாரம் உண்டு. ஸோ விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இது வரைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும், நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் நன்மை உண்டு. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லாதவங்களுக்கு குழந்தை உண்டு. இது இல்லாமல் இந்த வாரத்தில் என்னெல்லாம் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறதா நன்மைகள் எதிர்பார்த்தீங்களோ அது அத்தனையும் நடப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கை கீர்த்தி காப்பாற்றப்படும். உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது. மூத்த சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரத்தில் பண்ணுங்கள். அது இன்னுமே உங்களுக்கு பின்னாடி பெரிய லெவலில் அந்த லாபம் பல மடங்காக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் இந்த வாரத்தில் 24ஆம் தேதிக்கு அப்புறம் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது.